வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஆம்பூர் அருகே பனை மரங்களை வெட்டிவிட்டு இரவு பகலாக மணல் கொள்ளை. விஏஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். திருத்தணியில் 1 கோடி மதிப்பீட்டில் சாலை விரிவாக்கம் மற்றும் ரவுண்டானா அமைக்கும் பணி. சிக்னல் கம்பங்கள் ஆபத்தான முறையில் அகற்றப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சம். நெல்லையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம். கோரிக்கைகளை முன்வைக்க முடியாததால் பாதியில் வெளியேறிய விவசாயிகள். ராணிப்பேட்டையில் மீனுக்கு விரித்த வலையில் சிக்கிய மலைப்பாம்பு. பானாவரம் காப்புக்காட்டில் மலைப்பாம்பை விடுவித்த வனத்துறை அதிகாரிகள். குடியாத்தம் அருகே குப்பைகள் குப்பை தொட்டியிலேயே வைத்து தீ வைத்து எரிப்பு. மூச்சு திணறல் ஏற்படுவதால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் கடும் ஆபத்து. ஆம்பூர் அருகே கனிம வள கொள்ளையை தடுக்காத வருவாய்த்துறையை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் சான்றோர்குப்பம் கிராமத்தில் புறம்போக்கு நிலங்களில் இருந்து மணல் கொள்ளை அடிக்கப்பட்டு வருகிறது. மர்ம நபர்கள் இரவு பகலாக ஜேசிபி மற்றும் லாரிகள் மூலம் மரங்களை வெட்டி மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கிராம மக்கள் பலமுறை புகார் அளித்தும் வருவாய்த்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சான்றோர்குப்பம் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதைத் தொடர்ந்து இப்போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் மணல் கொள்ளையால் விவசாயமும் நீர்வளமும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். ஆம்பூர் அடுத்த சான்றோர்குப்பம் பகுதி, அதில் இயற்கை வளம் கொள்ளையடிக்கிறாங்க. தடுப்பணையெல்லாம் உடைச்சிட்டு அந்த முரம்பு எம்சாட்டுன்னு கனிம வளத்தெல்லாம் கொள்ளடிச்சு எங்கள் ஊர் வழியை எடுத்துகிட்டு போயிட்டு உயிருக்கு ஆபத்தான முறையில் வண்டி வருது. கேட்டாக்க அடியாட்டில் வச்சு மிரட்டுறாங்க. தனிப்பட்ட முறையில் 3-4 பேர் மிரட்டுறாங்க. ஒருத்தர் கேட்டார்னா அவருக்கு பின்னாலே அன்றைக்கி இரவு நைட்டில் கல் எடுத்து போகிறது வீட்டில். இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் மக்களுக்கும் பாதுகாப்பு வேணும். மணியாகார் ஆஃபீஸு நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் இப்போ இன்றைக்கி மணியாகார் அம்மா ஆஃபீஸில் முற்றுகை பண்ணியிருக்கு. திருத்தணியில் ஒப்பந்ததாரர்கள் ரவுண்டானா அமைக்கும் பணியை அலட்சியமாக மேற்கொண்டு வருவதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட பைபாஸ் ரோடு மற்றும் சித்தூர் சாலை சந்திப்பு பகுதியில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன. இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் விதமாக 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை விரிவாக்கம் மற்றும் புதிய ரவுண்டானா அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கான டெண்டரை எடுத்த ஒப்பந்ததாரர்கள் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமல் பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. கட்டுமான பணிகள் நடைபெறும் பகுதியில் எவ்வித எச்சரிக்கை பலகையும் இல்லாததால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயமும் உருவாகியுள்ளது. மேலும் போக்குவரத்தை தடுக்காமல் ஒப்பந்ததாரர்கள் சிக்னல் கம்பங்களை அகற்றியதால் அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் பீதி அடைந்தனர். புதிய ரவுண்டானா மற்றும் சாலை விரிவாக்கம் செய்யும் பணி மெத்தனமாக நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இப்பணியை பாதுகாப்பான முறையில் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டங்கள் கண்துடைப்பிற்காக நடத்தப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
தமிழக சட்டப்பேரவையில் வரும் 14ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் 15ஆம் தேதி வேளாண்மைக்கான தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படுகின்றது. நெல்லையில் அமைச்சர் KN நேரு மற்றும் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் வேளாண் தனி நிதிநிலை அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நெல்லை மட்டுமின்றி தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மக்காச்சோளத்திற்கு செஸ் வரி ரத்து செய்வது, விளைபொருளுக்கு ஆதார விலை நிர்ணயம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைக்க முயன்றனர். அப்போது ஒரு சிலருக்கு மட்டுமே பேச அனுமதி அளிக்கப்பட்டதால் ஏராளமான விவசாயிகள் அதிருப்தி அடைந்து கூட்டத்தை விட்டு வெளியேறினர். தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி மேடையில் பேச வந்தா அதை பத்தி பேசக்கூடாது அப்படி என்று விவசாயி என்ன செய்யறாங்க, தடுக்கிறாங்க. அதனால இவங்க ஒரு கண் துடைப்புக்காக இந்த விவசாய கூட்டத்தை நடத்துறாங்கன்னு நாங்க கருதுறோம். ராணிப்பேட்டையில் மீன்பிடிக்க வீசப்பட்ட வலையில் மலைப்பாம்பு சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பகுதியில் ஏரி ஒன்று உள்ளது. இந்த ஏரியில் இளைஞர்கள் சில மீன்பிடிக்க வலையை கட்டியிருந்தனர். அந்த வலையில் மீன்கள் சிக்கியுள்ளதாக இளைஞர்கள் பார்க்க முயன்றபோது அதில் சுமார் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு சிக்கியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் பானாவரம் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் வலையை அறுத்து மலைப்பாம்பை மீட்டனர். இதைத் தொடர்ந்து மலைப்பாம்பு பானாவரம் காப்புக்காட்டில் விடுவிக்கப்பட்டது. தண்ணி மட்டும் ரெடி பண்ணலாம். கொஞ்சம் நேரம் ஒரு மொழ சொல்லலாம். குடியாத்தம் அருகே குப்பைகள் தீ வைத்து எரிக்கப்படுவதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் மோடிக்குப்பம் பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் அங்கு சென்று சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே உள்ள குப்பை தொட்டியில் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கொட்டிவிட்டு தீ வைத்து எரிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். குப்பைகள் எரிப்பது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி மன்ற தலைவி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மோடிக்குப்பம் பகுதி மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆரம்ப சுகாதாரத்தில் குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. இந்த குப்பை தொட்டியில் வந்து வாரி அதிலே போட்டு கேட்டாக்கா நெருப்பு வச்சுட்டு அதிலே போகிறாங்க. யாரும் இன்னும் கண்டுக்கிறதில்ல. போகிற ஜனம் வந்து மூக்க புஷன் தான் போகிறாங்க. இது ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கன்றான். இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சொன்னால் கூட கேட்க மாட்டேன்றாங்க. தலைவர் சொன்னாலே இன்னும் கேட்க மாட்டாரு. என்ன தகுந்த நடவடிக்கை கலெக்டர் வந்து இதோட நான் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மகளிர் தினத்தை முன்னிட்டு இளம் பெண் தொழில் அதிபர்களின் 1000 கிலோமீட்டர் ஆட்டோ பேரணி தொடங்கியுள்ளது. உலகம் முழுவதும் நாளை மகளிர் தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனுக்கு நிதி திரட்டும் விதமாக ஆட்டோ பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. தாம்பரத்தில் தொடங்கிய இப்பேரணி 1000 கிலோமீட்டர் பயணித்து கோவாவில் நிறைவடைய உள்ளது. இதில் வெளிநாடுகளைச் சேர்ந்த இளம் பெண் தொழில் அதிபர்கள் 54 பேர் கலந்து கொண்டு ஆட்டோக்களை ஓட்டிச் செல்கின்றனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக 3 கோடி ரூபாய் நிதி திரட்ட திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 80 லட்சம் ரூபாய் நிதி திரட்டப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மகளிருக்காக நிதி திரட்டுறதுக்காண்டி வந்திருக்காங்க. ஸோ ஒரு 18 ஒரு ஆட்டோவில் 3 பேர் விகிதத்துக்கு 54 பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் ஆட்டோ ஓட்டி அதன் மூலமா நிதி திரட்டி தரப்போறாங்க. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் திரட்டி இருக்கோம். 3 கோடி திரட்டுறது தான் எங்களோட இலக்கு. இந்த காசை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்னா, ரத்த சோகை இருக்க அதாச்சும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாட்டி நிறைய பெண்களுக்கு ரத்த குறைவு இருக்கு இல்லையா, அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி மெயினா ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் பண்ணி
அம்பாசமுத்திரம் அருகே குடியிருப்பு பகுதிகளில் கரடி உலாவரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் புலி, சிறுத்தை, யானை, கரடி, காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இந்த விலங்குகள் அவ்வப்போது வனப்பகுதியை விட்டு வெளியேறி மலையடிவார கிராமங்களில் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் அதிகாலை நேரத்தில் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அயன் சிங்கம்பட்டி பகுதியில் கரடி ஒன்று சுற்றித் திரிந்தது. கரடியை பார்த்த நாய்கள் பீதியில் குறைக்க தொடங்கின. இந்த காட்சிகள் அருகில் இருந்த வீட்டின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் கரடியை கூண்டு வைத்து பிடிக்குமாறு வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் சார் ஆட்சியரை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சிவானந்தம் என்பவர் சார் ஆட்சியராக உள்ளார். இவர் சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களை மரியாதை குறைவாக நடத்துவதாக கூறப்படுகிறது. மேலும் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் வழக்கறிஞர்களுக்கு உட்கார அனுமதி மறுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கோபிச்செட்டிப்பாளையம் பார் கவுன்சிலை சேர்ந்த வழக்கறிஞர்கள் நாற்காலியோடு ஊர்வலமாக சென்று சார் ஆட்சி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் கோவில், குளம் மற்றும் கிணற்றின் மீன்கள் அடுத்தடுத்து செத்து மிதப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சேலத்தில் பிரசித்தி பெற்ற சுகவனேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் தெப்பக்குளம் மற்றும் கிணறு அமைந்துள்ளது. இந்நிலையில் தெப்பக்குளம் மற்றும் கிணற்றில் உள்ள மீன்கள் அடுத்தடுத்து செத்து மிதக்கின்றன. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அவதியடைகின்றனர். கோடை வெப்பத்தால் தண்ணீர் வற்றுவதால் மீன்கள் தொடர்ந்து மடிந்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே இறந்த மீன்களை அகற்றிவிட்டு மீதமுள்ள மீன்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோவில் நிர்வாகத்திற்கு பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தெப்பக்குளத்தில் பார்த்தீங்களா, இப்போ வெயில் காலங்கிறதுனால தண்ணி வாட்டரில் கீழே போயிடுச்சு. கீழே போனதுனால ஆக்சிஜன் கம்மியானதுனால மீன்லாம் ரொம்ப பாதி மீனுக்கு மேலே இருக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப மீன்லாம் இறந்து போய் மேலே மிதந்துட்டுருக்கேன். இதுக்கு அலுவலகத்தில் நல்ல முடிவு பண்ணி இதில் நல்லா தூர்லாம் வரணும். அடியில் இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் எடுத்தால் தண்ணி கொஞ்சம் மேலே வாட்டர் லெவல் மேலே வந்துச்சுன்னா மீன்லாம் காப்பாற்றுறதுக்கு வழி இருக்குது. இது விரைவில் செஞ்சாங்களா பரவாயில்ல. இது பசங்க ரொம்ப மனசுக்கு வேதனை அடிக்கிற மாரி இருக்குது. நீலகிரியில் மலை ரயிலை வெளிநாட்டு மருத்துவ குழுவினர் வாடகைக்கு எடுத்து பயணம் செய்து உற்சாகம் அடைந்தனர். யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற மலை ரயில் நீலகிரியின் பாரம்பரிய சின்னமாக விளங்கி வருகிறது. மலை ரயிலில் பயணிக்க உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு வருகின்றனர். இந்நிலையில் 8 நாடுகளைச் சேர்ந்த மருத்துவ குழுவினர் உதகையில் நடைபெறும் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க இந்தியா வந்தடைந்துள்ளனர். இக்குழுவினர் நீலகிரி மலை ரயிலை 8 லட்சம் ரூபாய் கொடுத்து வாடகைக்கு எடுத்து மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வந்தடைந்தனர். मेरे साथ आओ अभी। மருத்துவ குழுவினரை இறக்கிவிட்ட பிறகு மலை ரயில் மீண்டும் உதகைக்கு புறப்பட்டுச் சென்றது. வாடகைக்கு 2வது முறை சிறப்பு ரயிலில் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. உழைப்பதில் ஆணுக்கு பெண் சளைத்தவள் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் திண்டுக்கல்லில் பெண் ஒருவர் 15 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி அசத்தி வருகிறார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கென்ற காலம் மாறி தற்போது பல்வேறு துறைகளிலும் பெண்கள் சாதனை படைத்து வருகின்றனர். அந்த வகையில் ஆண்கள் மட்டுமே செய்து வந்த ஆட்டோ ஓட்டும் பணியை திண்டுக்கல்லை சேர்ந்த லட்சுமி பிரியா என்ற பெண் 15 ஆண்டுகளாக செய்து அசத்தி வருகிறார்.
3 குழந்தைகளுக்கு தாயான லட்சுமி பிரியா கணவருடைய வருவாய் போதுமானதாக இல்லாததால் தானும் உழைக்க களம் இறங்கினார். பலருக்கு பரிச்சயமான ஆட்டோ ஓட்டுநராக வலம் வரும் லட்சுமி பிரியாவின் சேவைக்கு மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பும் உள்ளது. குடும்பத் தலைவி ஆட்டோ ஓட்டுநரால் அதில் சிக்கனமும் பிடித்து முன்னேற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் லட்சுமி பிரியா பெட்ரோல் டீசல் விலையை கருத்தில் கொண்டு அநேக நேரங்களில் பேட்டரி மூலம் இயங்கும் ஆட்டோவை இயக்கி வருவதாகவும் ஆள்களின் எண்ணிக்கையை பொறுத்து பெட்ரோல் ஆட்டோவை இயக்குவதாகவும் தெரிவித்துள்ளார். நான் ஆரம் கல்வி 7வது கிளாஸில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். கடந்த 15 வருஷம் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். மக்களிடையில் நல்ல வரவேற்பு இருக்குது. ஸ்கூல் எடுக்கிறேன், வாடகை போவேன். எல்லா துறையிலும் பெண்கள் வரணும்னு ஆசைப்படுறோம். வந்துட்டுருக்காங்க. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சென்னை போன்ற பெருநகரங்களை தவிர சிறிய நகரங்களில் ஆட்டோ ஓட்டும் பெண்களை காண்பது அரிதாகும். இத்தகைய அரிய பெண் ஓட்டுநருக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து பெருமை கொள்வோம். போஸ்டர்ஸ் ஹெட்கியரின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் குப்பைகள் சரிவர அள்ளப்படாததால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. சீர்காழி உள்ள 24 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்கள் மூலம் குப்பைகளை சேகரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 4 நாட்களாக சீர்காழி பெரும்பாலான பகுதிகளில் குப்பைகள் சரிவர அள்ளப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் குப்பை தொட்டி அமைந்துள்ள பகுதி மற்றும் சாலை ஓரங்களில் குப்பைகள் சிதறி காணப்படுகின்றன. எனவே தூய்மை பணிகளை இடையூறின்றி மேற்கொள்ளுமாறு சீர்காழி நகராட்சிக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரியில் ஊருக்குள் வராத தனியார் பேருந்தை கிராம மக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி பேருந்து நிலையத்திலிருந்து புலிக்கரை, சோமனஹள்ளி, பாலக்கோடு, வெள்ளிச்சந்தை, சூடப்பட்டி உள்ளிட்ட கிராமங்கள் வழியாக ஓசூருக்கு தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தற்போது இந்த பேருந்துகள் தருமபுரி ஓசூர் நெடுஞ்சாலை வழியாக செல்வதால் கிராம மக்கள் வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் 100க்கும் மேற்பட்டோர் காடிச்செட்டிப்பட்டி அருகே தனியார் பேருந்தை சிறைபிடித்தனர். இத்தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை எச்சரித்து அனுப்பினர். மேட்டூர் அனல்மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து அவிநாசி திருமுருகன் பூண்டி திரு முருகநாத சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கியது. மனநோய் தேய்க்கும் திருத்தலமாக விளங்கும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இவ்வாண்டு விழாவினை ஒட்டி சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. இதையடுத்து வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கொடி மரத்தில் விழா கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் சுவாமி திருவீதி விழா நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் இந்து மதத்தினர் மசூதி திறப்பு விழாவிற்கு சீர்வரிசைகளை எடுத்துச் சென்று நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். பந்தலூர் தாலுகாவில் அமைந்துள்ள உப்பட்டி கிராமத்தில் மும்மதங்களை சேர்ந்தவர்களும் வசித்து வருகின்றனர். மத நல்லிணக்கத்திற்கு சான்றாக விளங்கும் இக்கிராமத்தில் மசூதி திறப்பு விழா நடைபெற்றது. இதையொட்டி முருகன் கோவில் நிர்வாகத்தினர் தாம்பூலங்களில் சீர்வரிசை எடுத்துச் சென்றனர். திருவண்ணாமலையில் அரசு பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
துரிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. இது தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றன. இப்பள்ளியில் புதிதாக 1ஆம் வகுப்பு சேர்ந்த மாணவர்களுக்கு மாலை அணிவித்து மேலதாளத்தோடு ஊர்வலமாக அழைத்துச் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்தநாளை ஒட்டி டி. விளாத்திக்குளம் பகுதியில் மாநில அளவிலான மின்னொலி கபடி போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற இப்போட்டியை திமுக எம்பி கனிமொழி தொடங்கி வைத்தார். ஆண்கள் பெண்கள் என 2 பிரிவு நடத்தப்பட்ட போட்டியில் கரூர், கோவை, திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தென்காசி உள்ளிட்ட 20 மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டன. இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. Tidak